கட்லெட் சாப்பிட்றதுக்காக நம்ம இன்றைக்கி வள்ளியூருக்கு போகல. நேற்று வந்து ஒரு 9 மணி இருக்குங்க நைட்டு. ஆனால் உங்களுக்கு பூண்டு வந்திருக்கு வந்து எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் காலையில் ஒரு 9:30க்கெல்லாம் நான் வந்து கரெக்டாக வள்ளியூர் வந்துடுறேன்னு சொல்லிட்டாங்க. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா 15 கிலோமீட்டர் இருக்குது வள்ளியூர். நம்ம ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா A1 தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு வந்து வருங்க. தேன் பூண்டு திரைக்கு நம்ம ஊர்லேருந்து கரெக்டாக வந்து நம்ம வந்து கிளம்பி போயாச்சு. மாணிக்கம் கடையை பார்த்தா மாணிக்கம் கடையில் ஒரு நாதி இல்லைங்க, வெறிச்சோடி கரெக்டாக இருக்குது. 9 காலம் ஆகுதுங்க மணி. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வள்ளியூர் வந்து பார்த்தீங்கன்னா 15 கிலோமீட்டர். நம்ம ஊர் நல்ல மழைக்கே பஞ்சமில்லாத மழைட்டு போய் இப்போ நல்லா மழை பெஞ்சதுனால நேச்சுரலாக கோலம் ஃபுல்லாக பெருகி வந்து இருக்குங்க. நம்ம கிட்னாக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கிட்னா ஊருக்கும் நம்ம ஊருக்கு எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3 கிலோமீட்டருங்க. போன உடனே கிட்னா வளர்க்கக்கூடிய நாய் நம்மளை பார்த்தோன்னா ஓடியே வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்னாவும் வந்துட்டான். இங்கேருந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டருங்க வள்ளியூர். கிட்னாவை கார் ஓட்ட சொல்லிட்டு நம்ம வந்து வீடியோ சைடில் எடுக்கிறதுக்காக கிளம்பியாச்சு. இது நம்ம திருக்குறங்குடி தேர், நல்ல பெரிய தேராக இருக்கும். ஏப்ரல் மே மாதம் வந்து தேரோட்டம் நடக்குங்க. இந்த நம்பிதலை மட்டத்துக்கு அடுத்து இருக்குது ஏர்வாடி. ஏர்வாடியிலேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வள்ளியூர் வந்து பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டர் இருக்குங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் எடுத்தால் திருநெல்வேலி போகும், ரைட் எடுத்தால் நாகர்கோவில் போங்க. வள்ளியூரை நம்ம ரீச் ஆயாச்சு. போன ஒன்று பார்த்தீங்கன்னா காலையிலே சாப்பிடாம போனதுனால தாத்தா கடையில் வந்து பார்த்தீங்கன்னா பசுபதி பேக்கரில் வந்து ஒரு இஞ்சி டீயும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்னாவும் நானும் ஆளுக்கு ஒரு கட்லெட்டும் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்புக்கு போக போகிறோம். அவன் ஒரு இஞ்சி டீயும் சாப்பிட்டான், நான் ஒரு இஞ்சி டீயும் சாப்பிட்டாங்க. எதுக்காக வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பூண்டு எடுக்க வந்திருக்கோம். நம்ம தேனில் மதிப்போடக்கூடிய பொருட்கள் நிறைய இருக்குது. அதில் ஒன்று தான் தேன் பூண்டு உரலுங்க. அதாவது தொலி உரிச்ச பூண்டு, நாட்டு ரக பூண்டு வந்து நம்ம A1 எடுக்கிறதுக்கு வந்திருக்கோம். A1 க்ளோஸ் ஆகிட்டு அவங்க வந்து வெளியே வச்சுட்டு போயிருக்குன்னு சொல்லுவாங்க. அங்கேருந்து பூண்டெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. எத்தனை கிலோ பூண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 கிலோ பூண்டு கிட்னா ஒத்தையிலே தூக்கி காரில் வச்சு ஏற்றி கொண்டு போயாச்சு. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மறுபடி நம்ம ஊர் மலையீடு பேருக்கு ரிட்டன் கிளம்புறோம். வர வழியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் ஃப்ரெண்டு சீனிவாசன் வந்து பெட்ரோல் பங்கில் ஒர்க் பண்ணுறான். அவனையும் ஏற்றிட்டு நேராக எங்கே கொண்டு வந்துட்டோம்னு பார்த்தீங்கன்னா அவன் வீட்டு பக்கத்தில் இருக்கிற திருக்குறங்குடிக்கு வந்தாச்சுங்க. நம்ம மலையடிப்பூர்லேருந்து வீட்டுக்கு வந்த உடனே என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா பூண்டுலாம் எப்படி சரியான முறையில் வந்திருக்கா அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். இந்த மாதிரி கவரில் வந்து வச்சுருவாங்க. நேற்று அனுப்பியிருக்காங்க, இன்றைக்கி வந்து நம்ம எடுத்தாச்சு. வந்த உடனே பூண்டு எடுத்து வந்து இந்த மாதிரி உலர்த்தி காய வைக்கணும். அடுத்த வீடியோவில் பூண்டு வந்து நம்ம எப்படி தேனில் ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிறத அப்லோட் பண்ணுறேன். நன்றி.